வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் தாரணை. பணம்னா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது வெறும் காகிதம் கிடையாது. அது ஒரு மனுஷனோட சுதந்திரம். காசு இல்லாதவனை இந்த உலகத்தில் நடைப்பிணம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட கொடுமை என்னன்னு தெரியுமா? திறமை இருந்தும் காசு சம்பாதிக்க தெரியாமல் இருக்கிறது தான். நீங்கள் நினைக்கலாம், காசு சம்பாதிக்க பெரிய படிப்பு வேணும், இல்லை பெரிய பின்புலம் வேணும் அப்படின்னு. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பணம் சம்பாதிக்க தேவை புத்திசாலித்தனமான ஒரு வரைபடம் தான். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயம், குறிப்பாக அந்த கடைசி விஷயம், பணத்தை பற்றினா உங்கள் மொத்த பார்வையையே மாற்றிடும். நீங்கள் இது வரைக்கும் சம்பாதிச்ச சூழல் வேறு. ஆனால் இனிமேல் இதை கேட்டதுக்கப்புறம் உங்களோட பணம் சம்பாதிக்க யுக்தி மாறுபடும். ஏன்னா வள்ளுவர் சொன்ன இந்த பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கணுங்கிறதுல ஒரு தெளிவு வரும். ஒரு சாம்ராஜ்யத்தையே உங்களால் உருவாக்க முடியும். முதலாவதாக ஒரு கசப்பான உண்மையை ஏற்றுக்கோங்க. பொருள் இல்லாதவரை இந்த உலகம் பொருட்டாக கூட மதிக்காது. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அதாவது ஒரு மதிப்பும் இல்லாத ஆளை கூட ஒரு முக்கியமான ஆளாக மாற்றுற சக்தி பணத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் உலக நியதி. நீங்கள் ஏழையாக இருக்கிறது உங்களோட தப்பு இல்லை. ஆனால் ஏழையாகவே சாகிறது உங்களோட தப்பு தான். ஏன்னா பணக்காரனாக ஆகிறதுக்கான விதை வெளியே இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. வள்ளுவர் சொல்கிற முதல் ரகசியம் என்ன தெரியுமா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அதாவது உங்கள் கனவு பெருசாக இருக்கணும். இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு தெரியுமா? அவங்க ஆசைப்படுறதுக்கே பயப்படுறாங்க. மாதம் 10,000 கிடைச்சா போதுங்கிறவங்களுக்கு ஒரு நாளும் 1,00,000 ரூபாய் கிடைக்காது. நீங்கள் அதிகமாக ஆசைப்பட ஆரம்பித்தாதான் அதுக்கான வழியை உங்கள் மூளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். இரண்டாவது தான் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்காது. அதுதான் முயற்சி. ஆனால் வள்ளுவர் சொல்கிறது சாதாரண முயற்சி கிடையாது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். அப்படின்னா கடவுளே உனக்கு வரம் கொடுக்க மறுத்தாலும், இல்லை உனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு யார் சொன்னாலும், நீ சிந்துற வேர்வைக்கான கூலி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு தெரியுமா? சீக்கிரம் பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தப்பான வழியில் போகிறது. ஆனால் உழைப்பு இல்லாமல் வர பணம் வந்த வேகத்திலேயே போயிடும். நீங்கள் ஒரு தொழில் கையில் எடுத்தால் உங்கள் உடம்பும் மனசும் வலிக்கிற அளவுக்கு உழைக்கணும். அந்த வலி தான் வெற்றியோட அடையாளம். மூணாவதாக இருக்கிறது தான் ஆட்டத்தையே மாற்றும். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஏன் அவங்க எல்லாராலையும் பணக்காரங்களாக ஆக முடியலை? ஏன்னா அவங்களுக்கு வகுத்து வாழ தெரியலை. ஆகாறு அளவு ஈட்டிதாய் இன்னும் கேடில்லை போகாறு அகலா கடை. அதாவது உங்களோட வருமானம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் உங்களோட செலவு அந்த வருமானத்தை விட அதிகமாக போகாமல் இருந்தால் நீங்கள் தான் ராஜா. இன்றைக்கி இருக்கிற விளம்பர உலகத்தில் சம்பாதிக்கிற காசு எல்லாம் செலவு பண்ண வைக்குது. மற்றவர் முன்னாடி ஆடம்பரமாக தன்னை காட்டிக்கிறதுக்காக தேவையில்லாத செலவுகளை செய்கிறது தான் ஏழ்மையோட வாசலில் உங்களை நிறுத்தும். நீங்கள் பணக்காரனாக மாறணும்னா முதல்ல பணத்தை மதிக்க கற்றுக்கங்க. வர்ற பணத்தில் கொஞ்சம் கூட சேமிக்காமல் எல்லாத்தையும் செலவு செய்கிறவன் ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிற மாதிரி தான். எவ்வளோ ஊற்றினாலும் நிரம்பாது. வள்ளுவர் சொல்கிறது கஞ்சத்தனம் கிடையாது, அது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. நாலாவது விஷயம், இதுதான் உங்கள் வளர்ச்சியை 10 மடங்காக உயர்த்துறதுக்கான தாரக மந்திரம். அதுதான் காலம் அறிதல். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். அதாவது நீங்கள் இந்த உலகத்தையே ஆள நினைச்சாலும் நடக்கும். ஆனால் அதுக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல காயனாகத்தணும். ஒரு தொழில் நல்லா போகுதுன்னு நீங்களும் அதையே ஆரம்பித்தா ஜெயிக்க முடியாது. அடுத்த 5 வருஷத்தில் என்ன தேவை வரும்னு கணிச்சு இப்போவே அதில் இறங்கணும். காற்று அடிக்கிற திசையை பார்த்து பாய்மரத்தை திருப்புறவன் தான் கரை சேருவான். நீங்கள் சும்மா உழைச்சா மட்டும் பத்தாது. இந்த மக்களோட தேவை என்ன, மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சு உழைக்கணும். குருட்டுத்தனமான உழைப்பு கூலியை தரும், ஆனால் புத்திசாலித்தனமான உழைப்பு தான் லாபத்தை தரும். 5வது, நீங்கள் மட்டும் இதை மாற்றிக்கலனா வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். அதுதான் சோம்பல். மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடியும் மடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார்.
இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்ன்ற ஒரு செயலை தள்ளி போடுறது, அது நம்மளை ரொம்ப பின்னாடி கொண்டு போயிட்டே இருக்கும். பணக்காரங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் பணமாக மாற்றுறாங்க, ஆனால் ஏழைங்க நேரத்தை கொல்றாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா, அதை உடனே செய்யுங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவன் கரையில் தான் நிற்பான், துணிஞ்சு குதிக்கிறவன் தான் நீச்சல் கற்றுப்பான். எதையும் நன்றே செய், அதையும் அன்றே செய். அதனால் எல்லாத்துலேயும் நல்ல துடிப்போட வேலை செய்யுங்க. அப்போ தான் முன்னுக்கு வர முடியும். நான் சொன்னது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.